தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய திரைப்பட இணை இயக்குனர் பாலமுரளி வர்மன் இணைந்திருக்கிறார். அவர் சோழர்கள் வரலாற்றோடு தொடர்புடைய கும்பகோணத்தில் பிறந்தவர். அறிவியல் பட்டதாரி மற்றும் மருத்துவ ஆய்வக நுட்பனர் முதுநிலை பட்டம் பெற்றவர். திரைப்படங்கள் மற்றும் சின்னத்திரை உலகின் மிக முக்கியமான கதை வசனகர்த்தாவில் ஒருவர். இணை இயக்குனராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். நல்ல திரைப்படங்கள் இயக்கும் நோக்கத்தோடு திரைத்துறை இயங்கி வருகிறவர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தேசிய தளத்தில் இடையராது செயல்பட்டு வருகிறார். தமிழீழ விடுதலை போராட்ட ஆதரவு போராட்டங்களை 2007, 2008 போன்ற காலகட்டங்களிலிருந்து தொடர்ந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அளவில் இப்போ பல தொலைக்காட்சிகள் இருக்கின்றன. குறிப்பாக மக்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான வீரப்பனின் வாழ்க்கை வரலாறு சந்தனக்காடு என்ற தலைப்பில் வந்தது. அதே போல் ஆட்டோ சங்கரின் மரண வாக்குமூலம் போன்ற ஆவணப்படங்களை மிகவும் வலிமை மிக்க அவர் எழுத்தால் படைத்துள்ளார். வீரப்பன் பெயரால் மனித வேட்டை, இந்தியாவில் ஆயுத புரட்சி, புலிக்கொடி வேந்தர் இறைமாட்சி, பொய்யாய் கனவாய், கனாக்காலம், என்ன தேசமோ, தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி, இது போன்ற பல நூல்களை ஆசிரியர் எழுதியிருக்கிறார். இது போன்று இலக்கியத்தரமான படைப்புகளை வழங்கியதால் இலக்கிய செம்மல் விருதும், இலக்கியம் மற்றும் எழுத்து தமிழ் தேச செயல்பாட்டுக்கான தமிழ் தேச சுடரொளி விருதும் பெற்றிருக்கிறார். தில்லியின் துரோகங்கள், தமிழின் தொன்மை உள்ளிட்ட ஆவணப்படங்களையும் இயக்குநராய் பணிபுரிந்திருக்கிறார். அவரை இன்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாரம் ஒரு சிறந்த தமிழ் ஆளுமையை சந்திப்பதில் தொடர்ந்து இந்த வாரம் பாலமுரளி வர்மனுடன் இந்த நிகழ்வை நடத்துவோம். வணக்கம் பாலமுரளி வர்மன், உங்களுக்கு நேரம் கொடுத்து இந்த காணொலியில பங்கு பெற்றதுக்கு குயிக்கா நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அக்செப்ட் பண்ணிட்டேன். அதே போல நம்ம பேச வேண்டிய நிகழ்வுகள் நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, தமிழ் திரையுலகத்துல கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. பல கேள்விகளுக்கு பதிலும் நம்மகிட்ட ப்ராப்பரா இல்லை. ஸோ இந்த காணொலி வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு தமிழர்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த காணொலியை ஆரம்பிக்குவோம். முதல்ல வந்து உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க உங்க சிறு குறிப்பு பத்தி நான் தேடிட்டு இருக்கப்ப வந்து சோழ வரலாற்றோடு தொடர்புடைய கும்பகோணத்தில் பிறந்தவர்ன்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸோ எனக்கு அந்த சோழ வரலாற்றோட தொடர்புடைய கும்பகோணத்தில் பிறந்தவர் என்று சொல்றப்ப அந்த வரலாற்று சிந்தனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா படுது இல்லையா? ஸோ அதை நீங்க அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாங்கி ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கோன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு எப்படி உங்க பாதையை உருவாச்சு? எப்படி நீங்க அதை அந்த அடுத்தடுத்த கட்டத்துல உங்க நகர்த்தத்திற்கு அது எப்படி பயன்பட்டது? அந்த வரலாற்று ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றதை வந்து உங்களுக்கு எப்ப உணர்த்துச்சு? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தமிழர் சங்கர் வலையொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. தஞ்சை தான் சோழ பேரரசின் தலைநகரமாக இருந்தது, நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஆனால் தஞ்சாவூருக்கு அவர்கள் இடம்பெயர்வதற்கு முன்பாகவே கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள பழையாறை தான் தலைநகரம். அதாவது பிற்கால சோழர்களின் எழுச்சி என்பது தொடங்கிய பிறகு, முற்கால சோழர்களுக்கு பிறகு பிற்கால சோழர்களின் எழுச்சி தொடங்கும் போது உறையூரை தலைநகராக கொண்டு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். பிறகு பேரரசாக விரிவடைய தொடங்கிய பிறகு பழையாறை தான் தலைநகரமாக இருந்தது. அப்போது அந்த தமிழர் என்கிற ஒரு வரையறைக்குள் இல்லாமல் அரசர்கள் அவர்களுடைய நாடுகளை விரிவாக்குவது தொடர்பான போட்டிகளில் இப்போதும் கூட தமிழ் இன விரோதிகள் அது குறித்து அடிக்கடி பேசுவது உண்டு. அதாவது நீங்கள் உங்களுக்குள்ளாகவே சேரர், சோழர், பாண்டியர்கள் என்று பகைமையை வளர்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்வார்கள் இல்லையா? அதில் குறிப்பாக கவனித்தோம் என்றால் அப்படியான ஒரு பகைமை சோழர்களிடம் பெரிதாக காணப்படவில்லை. அறமும் நேர்மையும் வீரமும் மிக்க ஒரு அரசாக, பேரரசாக சோழர்கள் எழுந்தார்கள். அதனால்தான் அங்கே பக்தி இலக்கியங்களும், அங்கு பண்பாட்டு வாழ்வியலும், பண்பாட்டு நெறிமுறைகளும் மிகுதியாக காணப்பட்டது. ஆனால் பழையாறையை தலைநகராக கொண்டிருந்த காலகட்டத்தில் மாரவர்மன் சுந்தரபாண்டியனால் படையெடுக்கப்பட்டு அது அழிக்கப்பட்ட பிறகு பழையாறையிலிருந்து தஞ்சாவூருக்கு செல்கிறார்கள். எனவே தஞ்சை மற்றும் அதை சுற்றுவட்டார பகுதிகளில் இன்னும் சொல்ல போனால்
கரிகால் சோழன் அவருடைய ம். காலத்தில் வெண்ணி பறந்தலை போர் நடந்தது வந்து கும்பகோணத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு அருகில் உள்ள நீடாமங்கலத்துக்கு அருகில் தான் அந்த வெண்ணி பறந்தலை இருக்கிறது. அந்த போரில் அவர் எல்லாரையும் வென்றதனால், பல்வேறு பேரரசுகளையும் மன்னர்களையும் வென்றதனால் தான் அப்போது அவருக்கு மிக இளைய வயது என்று வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. 16 வயதில் கரிகால் சோழன் மாபெரும் வீரனாக அந்த போர்க்களத்தை எதிர்கொண்டு எல்லோரையும் வெற்றி கொண்டார். எனவே அந்த போரில் வென்றதற்காக வெண்ணி பறந்தலை வென்ற வீர திருமகன் என்ற பட்டம் அங்குதான் கிடைக்கிறது. இப்படி நீண்ட நெடுங்காலமாக தமிழர் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கேந்திரமாக நிகழ்ந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவன், பிறந்தவன் என்கிற அடிப்படையில் மிக சிறு வயதிலேயே இந்த வரலாற்று தேடல்கள் இன்னும் ம். நுட்பமாக நாம் பேச வேண்டுமென்றால், நமக்கு சொல்லப்பட்டதெல்லாம் வரலாறா என்கிற ஆய்வு அடிப்படையிலும் நாம் வரலாறை அணுக வேண்டியிருக்கிறது. உண்மை. ஏனென்றால் இந்த திராவிடர்களும், தமிழர் அல்லாதவர்களும் வரலாறுகளையும், இலக்கியத்தையும், பண்பாடுகளையும் எல்லாவற்றையும் அவர்களுடையதாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லது மிக காத்திரமான தமிழ் இனம் தொடர்பான வரலாறுகளை அவர்கள் கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்காக புனைவுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். தமிழர் வரலாற்றிலும், தமிழர் இலக்கியங்களிலும் இவர்கள் இடைச்சர்களாக தங்களையும் புகுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான பல்வேறு பண்பாட்டு படையெடுப்புகளின் அடிப்படையில் வீழ்த்தப்பட்ட இனமாக இருக்கிறோம் என்கிற அந்த புரிதலோடு, குறிப்பாக நீங்கள் கொஞ்சம் நம்புவதற்கு கடினமாக கூட இருக்கலாம். ம். 8ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலிருந்து கூட 13, 12, 13 வயதிலேயே எங்கெல்லாம் இங்கே இப்படி ஒன்று நிகழ்ந்தது, வரலாற்று நிகழ்வுகள் இருக்கிறது என்று சொன்னார்களோ, அதை தேடி சென்று அதை பார்க்கின்ற, அதை ஆர்வமாக கவனிக்கின்ற, ஆய்வு செய்கின்ற ஒரு பாங்கு என்னுடைய தகப்பனாரால், என்னுடைய ஆசிரிய பெருமக்களால், சிறு வயதிலிருந்து வாசிப்பை நேசித்தவன் என்ற அடிப்படையில் என் தந்தையால் அது எனக்கு புகட்டப்பட்டது என்பதனால், அந்த தலங்களை எங்கே வரலாறு திருப்புறம்பயம் போர் நடந்த இடம் கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர். ம். வெண்ணி பறந்தலை 15 கிலோமீட்டர். இப்படி எங்கு தடுக்கி விழுந்தாலும் நாம் வரலாறுகளுடன் வாழ்கின்ற ஒரு சூழலில் இருந்தோம். தஞ்சை பெரிய கோயில் சொல்லுகிறார்கள் எல்லோரும் இல்லையா? 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த தஞ்சை பெரிய கோயில் தந்தை கட்டினார். தந்தை கட்டிய கோயிலை விட பெரிதாக கட்டிவிடக் கூடாது என்பதற்காகவே கங்கை கொண்ட சோழபுரத்திலே அதே கட்டிட வடிவமைப்பில் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை எழுப்பினார். அதேபோல ம். 2ஆம் ராஜராஜன் கும்பகோணத்திலிருந்து கும்பகோணத்திலும் எல்லையாக இருக்கிற தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை 2ஆம் ராஜராஜன் அதே 1000 ஆண்டு பிற்காலத்தில் பிறகு ராஜேந்திரனுக்கு பிறகான காலத்தில் எழுப்பியிருக்கிறார். இந்த கோயில்கள் எல்லாம் வெறும் ஆலயங்கள் அல்ல, வெறும் ஆன்மீக தலங்கள் அல்ல. வரலாற்று வரலாற்றின் தொன்மைமிக்க வரலாற்றின் நம்முடைய பண்பாட்டின் கருவூலங்களாக திகழ்பவை. அந்த அந்த திருப்புவனம் சரபேஸ்வரர் கோவில் இது எல்லாமே கட்டிடக்கலையில் ஒத்த அமைப்பை உடையன. இப்படி கட்டிடக்கலை, அங்கு ஓவியங்கள், சிற்பக்கலை என்கின்ற ஒரு தேடல் மிக இளவயதிலேயே தொடங்கியது என்பதனால் தான் நாம் அதை தேடி தேடி செல்ல வேண்டிய ஒரு நிலையில் நாம் வளர்ந்தோம். மிக இப்ப சிறப்பு. போருக்கு போகும்போது ஆமா. போருக்கு போகும்போது ராஜராஜ சோழன் மாமன்னர் ராஜராஜ சோழன் என்பது பட்டம். அவருடைய ம். உண்மையான பெயர் அருள்மொழிவர்மன். இவர்கள் வந்து ராஜராஜ அரசர்க்கெல்லாம் அரசன் என்கிற பட்டத்தை கொடுத்தார்கள். அதைவே வந்து வரலாற்றில் ராஜராஜன் என்பது பெயர் போலவே ஆகிவிட்டது. என்னுடைய சென்னைக்கு வந்த பிறகு சில நண்பர்கள் எல்லாம் நாம் ம். சந்தித்து இது குறித்தெல்லாம் பேசும்போது கூட சில பேர் கேட்டிருக்கிறார்கள். ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மனுக்கு அண்ணனா? தம்பியா? என்று கேட்டவர்கள் எல்லாம் உண்டு. ம். அப்படி அந்த அளவுக்கு அந்த பெயர் நிலைத்திருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். சிறப்பு. அப்படி ஆ அந்த வரலாற்றை தேடல்கள்ல போகும்போது, ராஜராஜ சோழன் என்று சொல்லப்பட்ட அருள்மொழிவர்மன் போருக்கு செல்லும் போதெல்லாம், கும்பகோணத்துக்கு மிக அருகில் உள்ள 3 கிலோமீட்டருக்கு அருகில் உள்ள திருவலஞ்சுழியில ஒரு கோயில் இருக்கு. அந்த கோவில்ல கொற்றவை இருக்கிறது. நம்முடைய காளி, போர் தெய்வம். அந்த கொற்றவை வந்து வணங்கிவிட்டு தான் போருக்கு சென்று இருக்கிறார் என்கின்ற குறிப்புகள் இருக்கின்றன. இப்படி இன்னும் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அத்தனை புரியுது. வரலாறுகளையும் தேடி தேடி ஒரு ஆய்வு மாணவனாக நாம் தேடி சென்றதன் விளைவாகத்தான் ஏனென்றால் நீங்க வரலாறு என்பது ஒரு பெரும் நம்மளுடைய பழம்பெருமையை பேசுவதல்ல. அதற்கானதா அல்ல. இங்க எல்லாம் அப்படிதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு தலைப்பை மட்டும் பார்த்துவிட்டு பேசுறது இருக்குல்ல. உன்னுடைய ஆமா. வரலாறு இன்றைக்கு சமகாலத்தில் இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. எல்லா வசதிகளும் பெற்றுக்கின்ற சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் வளர்ந்திருக்கிறதா என்ற கேள்வி வேறு. வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப
அதற்கு ம். ஒத்த மிகவும் அந்த அளவுக்கு அதை விட குறைவான ஒரு வாழ்க்கையும் இல்ல. அந்த அளவுக்கு ஒண்ணும் குறைஞ்சிடல. அப்படியான ஒரு பெரிய ஒரு நேர்த்தியான ஒரு நிர்வாக கட்டமைப்பை, ஒரு ஆட்சி முறையை, ஒரு வாழ்வியல் பண்பாட்டு முறையை அவர்கள் நிர்வகித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பின்பற்றுவது கூட சோழர்களின் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட நீர் மேலாண்மையின் அடிப்படையில் தான் இன்றைக்கும் கூட இருக்கிறது. அந்த மிக நீர் மேலாண்மையை காப்பாற்ற முடியாதவர்களாக கூட இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். உண்மதான், உண்மதான். இல்லையா? உண்மதான். அத்தனை நீர்நிலைகள் ஏரி, தாங்கள் என்று பல வகையான நீர்நிலைகளை உருவாக்கியது சோழர்கள் காலத்தில் தான். அப்போ ஒரு ஆறு புறப்பட்டு வருகிறது. அது கடலில் கலக்கிறது. இடையிலேயே அந்த ஆறுகளிலிருந்து இருக்கின்ற எல்லா ஊர்களுக்கும் நீர்வழி பாதையை ஏற்படுத்தியது. கால்வாய் வழியாக இன்னொரு ஆறு. ஒவ்வொரு ஆறுக்குமான தொடர்ச்சி. ஆற்றிலிருந்து ஏரிக்கு, ஏரியிலிருந்து கிணற்றுக்கு, ஊரில் இருக்கிற கண்மாய்க்கு, தாங்களுக்கு, ஏந்தலுக்கு என்று எல்லா தமிழ்நாட்டை நீங்க மேற்கொண்டு அந்த கோணத்திலிருந்து டாப்பாங்கில் என்று சொல்லுவோம். ஏரியல் வியூ என்று சொல்லுவோம். அது வழியாக பார்த்தா இந்த அற்புதமான எவ்வளவு அறிவியல் பூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள், ஆட்சியை செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும்.